வீட்டுக்காரர் இருக்காரா? எதுக்கு? அதான் என் காது படவே அவரை திருடன் திருடன்னு திட்டி தீத்துட்டியே, இன்னும் என்ன? அவர் இருக்காரா இல்லையா? இல்ல. இருக்காரு. வாய மூடு. கண்ணன், மிஸ்டர் கண்ணன். ஓ, அக்கா புருஷன பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? பாரு, ரேஷன் கார்டு கணக்கு எடுக்கிறவங்க கிட்ட வேணா நீ உன் புருஷன் பேரை சொல்லாதவளா இருக்கலாம். இத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. கண்ணன், மிஸ்டர் கண்ணன். நான் தான் அவர் இல்லைன்னு சொல்றேன்ல. சித்தி, நான் சொல்லல அப்பா இருக்காருன்னு. வா பிரியா, எப்போ வந்த? அம்மா வரலையா? நீ மட்டுமா வந்த? ஓ, அவங்க தான் அதிகமா வாக் பண்ண கூடாது. உட்காரு பிரியா, உட்காரு. எதிர்பார்த்தேன் நீ வருவேன்னு எதிர்பார்த்தேன். சித்ரா, நாம என்னதான் மற்றவங்ககிட்ட போய் சொல்றோம், அதை சமாளிக்கிறோம், அது வேற. அதுக்காக நம்ம குடும்பத்தையே காப்பாத்திருக்கிற பிரியா கிட்ட போய் சொல்லலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னு நீ சும்மா இரு பிரியா. நான் அன்னைக்கே அவளை கண்டபடி திட்டேன் தெரியுமா? என்னதான் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் கை நீட்டி அடிக்கிறதா தப்பு, ரொம்ப தப்பு. போதும், நிறுத்துங்க. அதுக்காக நான் இங்க வரல. நீங்க செஞ்ச காரியத்தினால பேங்க்ல நான் கெஞ்சி வாங்கின பர்சனல் லோன் 60,000 ரூபாய் அத்தனையும் செலவழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து நிக்கிறான், நானும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட இருந்து வாங்கி தொலைச்சிருக்காரோ. என்ன பிரியா, பணம் பணம்னு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதுவா முக்கியம்? ஆனா இப்ப கை நீட்டி அடிச்சிருக்கால, அது எவ்வளவு பெரிய தப்பு. பிரியா, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் சாரி. ஆமா, நீ காஃபி சாப்பிட்டியா? என்ன சித்ரா, வீட்டுக்கு வந்தல நிக்க வச்சே பேசிட்டு இருக்கிற, காஃபி கூட கொடுக்காம போய் போய் காஃபி எடுத்து. நிறுத்துங்க, அதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம். நீ சும்மா இரு, போ. உங்க காஃபியும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். எனக்கு என் பணம் தான் வேணும். நான் சித்ரா கொடுக்குறேன்னு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண 10,000 ரூபாய் போக மீதி பணம் எனக்கு உடனே வேணும். உடனே உடனே நான் நோட்டு தான் அச்சடிக்கணும். அது ஒண்ணுதான் இன்னும் செய்யல. அதையும் செஞ்சுட்டீங்களா? நீங்க கொஞ்சம் வரீங்களா? நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் முன்னாடியே உங்களை எப்படி பேசுறா பாத்தீங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க? சித்ரா, நீ அவளை அடி. சித்ரா, நீ அவளை அடிச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா? அதை வச்சே நான் சமாளிச்சிருவேன். மண்ணாங்கட்டி எனக்கு எதுக்கும் அவன் செய்ய மாட்டான். அப்படின்னு ஒன்று பண்ணட்டுமா? ஒரு ப்ரூ நோட் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லட்டுமா? ஒரு மண்ணு வேண்டாம், இங்க பேசாம இருங்க. கீழே நான் பாத்துக்கிறேன். வந்து வேடிக்கை பாருங்க. வேண்டாம் வேண்டாம், இதை பத்தி இனிமேல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. சித்ரா, நான் சொல்றது பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. உள்ள என்ன டிஸ்கஷன்? பிரியா, தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த மனுஷனோட வாழறதுல நான் தீர்மானம் பண்ணிட்டேன். போதும், இந்த மனுஷனோட நான் வாழ்ந்துப்பட்ட அவஸ்தை எல்லாம் போதும். இப்பவே போவோம், போலீஸ் ஸ்டேஷன் போவோம். இந்த மனுஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த மனுஷனோட ஃப்ராட் எல்லாருக்கும் தெரியட்டும். ஜெயில, கொசு கடையில, கட்டாந்தரையில அவஸ்தை படட்டும். அப்ப கூட இந்த மனுஷனுக்கு புத்தியா வராது பிரியா. ஆமா பிரியா, பிரியா நான் உன்னோட வந்துடுறேன் பிரியா. அந்த வீட்டுல நான் ஒரு வேலைக்காரியா இருக்கேன். ஆனா இந்த மனுஷன் கிட்ட என்ன காப்பாத்து. இந்த மனுஷனோட முகத்துல முழிக்கிறது கூட விரும்பவே இல்ல. நிஜமா சொல்றேன் பிரியா, இப்பவே போவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். கிளம்பு கிளம்பு பிரியா. என்ன பிரியா, ஏன் அப்படி பாக்குற? இது நாடகம் இல்ல, நிஜம். ஆமா பிரியா, உன் மேல சத்தியம், என் மேல சத்தியம், ஜெயஸ்ரீ மேல சத்தியம், எல்லார் மேலயும் சத்தியம். சத்தியம் சத்தியம் சத்தியம், என்ன நம்பு. போலாமா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. பிரியா, பிரியா. திருப்தியா? சாகர், நிஜமாவே நீ பிரியாவை லவ் பண்றியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் விளையாட்ட? ஐ எம் சீரியஸ். நான் உன் மொபைலை பார்த்தேன், தற்செயலா தான். அவன் உனக்கு 4 தடவை ஃபோன் பண்ணியிருக்கா, பதிலுக்கு நீ அவகிட்ட 3 தடவை பேசியிருக்க. எனக்கு பதில் தேவை. ஸ்வப்னா, இதுல 2-3 விஷயம் இருக்கு.
உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்துல நீ தலையிட மாட்டேன். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு அக்ரிமெண்ட்டோட தான் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ என் மொபைலை நோண்டி இருக்க கூடாது. நான் வேணும்னே பார்க்கல. என் மொபைல்ல பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. உன் மொபைல்ல இருந்து ஃபோன் பண்ணலான்னு தான் எடுத்தேன். அப்ப ஆக்சிடென்ட்ல பார்த்தேன். வெல், ரெகுலரா நீ அவகிட்ட ஃபோன் பேசுற, அப்படிதானே? அதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓவர் எந்த ஒரு தப்பான எண்ணத்தோடையும் நான் அவளோட பழகல. போதும் ஏன், எனக்கு இந்த ஆம்பளைங்களை பத்தி நல்லா தெரியும். சான்ஸ் கிடைச்சா விட மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? அவளோட பேசுறத நிறுத்தணுமா? டன். என்னோட விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லைனாலும் உனக்கான என்ன வேணாலும் பண்ணுவேன். பிகாஸ் ஐ ரியலி லவ் யூ. பிலீவ் மீ. என்னடா இவ்வளோ சீரியஸ் ஆயிட்ட? ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். நீ சீரியஸா சொன்னாலும் விளையாட்டுக்கு சொன்னாலும் ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. உன் அடி மனசுல ஏதோ ஒரு நெருடல் இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு சைக்காட்ரிஸ்டியா? உன் மனசை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு உள்ளூர ஒரு பயம் வந்துருச்சு. As if I'm moving away from you. நீ என்னை விட்டு போக மாட்டேடா. அதான் உன்னை விட்டு போயிடுவேன். ஓ ஷட் அப் ஸ்வப்னா. நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போக வேண்டாம். முதல்ல இந்த மாதிரி எண்ணங்களை உன் மனசுல தூக்கி எறி. அண்ட் ஃபார் ஹெவன்ஸ் சேக் ப்ளீஸ் ஸ்டாப் இரிட்டேட்டிங் மீ. வர நம்ம சந்தோஷமா இருக்கிற நாளை விட சண்டை போடுற நாள் தான் அதிகமா இருக்கு. டேய் கண்ணா, சண்டையே இல்லைன்னா சந்தோஷத்துல இருக்கிற சுகமே தெரியாதுடா. மறுபடியும் ஏமாந்து போயிட்டியா? அது எப்படி? நான் உனக்கா என்ன வேணா பண்ணுவேயா? பிகாஸ் ஐ லவ் யூ a lot. என்னமோ எனக்கு தெரியாத விஷயத்த நீ புதுசா சொன்ன மாதிரி. நீ எனக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கியோ அதே அளவுக்கு ஃப்ரீடம் உனக்கும் இருக்கு. அண்ட் மோர் ஓவர், பிரியா இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவகிட்ட நீ பேச போய் நான் தப்பா எடுத்துப்பேனா? வர வர உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. என்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒண்ணு, மறுபடியும் நீ இந்த மாதிரி தமாஷ் பண்ணு, என்ன பண்ணுவ? கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். சான்ஸே இல்ல. இந்த சேலஞ்சா? நான் எப்போ தமாஷ் பண்ணுவேன், எப்போ சீரியஸா இருப்பேன்னு எனக்கே தெரியாது. வெளியே சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது உள்ளூர சிரிச்சிட்டு இருப்பேன். உள்ளூர சீரியஸா இருக்கும்போது வெளியில சிரிச்சிட்டு இருப்பேன். இல்ல நீ என்னத்தை கண்டுபிடிப்ப? பிரியா. ஹாய் பிரியா. ஏய், 100 ஆயிசியா உனக்கு? இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த ஹாய். நான் நல்லா இருக்கேன். இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தியா? அது நான் அப்புறம் சொல்றேன். ஒரு நிமிஷம் சாகர்கிட்ட பேசு. நோ நோ, நாட் a problem. அம்மா, மணி 9 ஆச்சு. சாப்பிட வரியா? எனக்கு சாப்பாடு வேண்டாண்டி. வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். என்ன திடீர்னு விரதம்? உனக்காக தாண்டி. என்ன, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு விரதமா? உனக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு விரதம் இருக்கேன். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக விரதம் இருக்கேன். அம்மா, நான் உன்னை விட்டு எங்கம்மா போயிட போறேன்? என்னம்மா, உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு, பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு? நீ திடீர்னு ஒரேடியா மாறி இருக்கியே. காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. அது ஏண்டி? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கற? இல்ல அப்படியே நான் சொல்லிட்டாலும் உன்னால அதை சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா உன் மனசுல இருக்கிறத கொட்டிட்டா உன் மனபாரம் குறையும்,
நான் யாரும் இல்லடி, உன்னை பெத்தவ. உனக்காகவும் சித்ராக்காகவும் தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போன்னு இல்ல, நீங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்களா இருந்தீங்களே, அண்ணில இருந்து அவளுக்காவது இப்ப யாரும் இருக்காங்க. உனக்குன்னு யாருடைய இருக்காங்க என்ன தவிர? இது எல்லாத்துக்கும் யாருமா காரணம்? உதவாக்குற புருஷன், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க புருஷன். ஒளிஞ்சிட்டு இருக்கானோ இல்ல ஒரேடியா போயிட்டானோ? உங்க அப்பா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற நம்பிக்கையில தடி நானும் உயிரோட இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அவர் திரும்பி வருவார்ங்கிற எதிர்பார்ப்புல இருக்கேன். என்ன மன்னிச்சுடுறேன். நீ என்ன அடிச்சதை பத்தி கூட எனக்கு வருத்தமா இல்லம்மா. ஆனா இன்னும் அந்த ஓடுகாலி புருஷனை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிய, அத நினைச்சாதான் என்னால பொறுத்துக்க முடியல. சொல்லாதடி, அப்படி சொல்லாத. உன் புருஷன் இல்ல, யாரா இருந்தாலும் நான் அததான் சொல்வேன். அவர் நம்மளெல்லாம் ஓதிட்டு ஓடலடி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவரை தலைமறைவாக்கிடுச்சு. என்ன சந்தர்ப்பம், என்ன சூழ்நிலை? இதை இத்தனை நாளா என்கிட்ட ஏன் சொல்லல? சொல்லக்கூடாதா இல்ல சொல்ல முடியலையா? சொல்லணும்னு தோணினப்பா உனக்கு வயசு ஆகல. உனக்கு விவரம் தெரியற வயசு வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு எனக்கு தோணல. இப்ப சொன்னா அது பகைய தாண்டி வளர்க்கும். பங்காளி பகை. உன் மனசுல இருக்கிறத கொட்டி தீத்துட்டேன்னா மனபாரம் குறையும். அம்மா நீ வேற யாரும் இல்ல, என்ன பெத்தவ. உனக்கு யாரு இருக்கா என்ன தவிர? நீ சொன்னதேதான் 2 பேருக்கும் பொருந்தது இல்ல. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே ஊர்லன்னு சொன்னியே, அது நிஜமா? நான் பிறந்ததுக்கும் உன் புருஷன் உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பிரியா, கற்பனையை கண்ணா பின்னால ஓட விடாதடி. அப்ப உண்மை என்னன்னு சொல்லு, நான் என் கற்பனையை நிறுத்திக்கிறேன். அம்மா, நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஆனா என்னன்னு தெரியல, அத என்கிட்ட சொல்லு. நான் ஏன் பிரச்சனை என்னன்னு உன்கிட்ட சொல்றேன். ப்ளீஸ்மா சொல்லுமா, சொல்லு. Come out with it. Please. Come out with it. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சில சமயம் நடந்ததெல்லாம் கனவா நனவான்னு கூட எனக்கு தோணும். பிரியா, நீ வளர்ந்தது என்னமோ இந்த ஊர்ல தான், ஆனா பிறந்தது இங்க இல்ல. நாம இந்த ஊருக்கு வந்து சரியா 26 வருஷம் ஆகுது. உங்க அப்பா சுந்தரேசன் ஒரு வெகுளி, அப்பாவி, எடுப்பார் கை புள்ள. வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறவர். அடுத்தவாளை எதிர்த்து பேசுற துணிவோ தைரியமோ அவருக்கு இருந்ததில்லை. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது 1968. சித்ரா பிறந்தது 73.
75 உங்க அப்பா உங்க 2 பேர் மேலேயும் ஊசிரியே வச்சிருந்தாரு. வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அவருதான் உங்களை தட்டி தூங்க பண்ணுவார். சந்தோஷமா இருந்த குடும்பத்துல சூறாவளி அடிச்சது. உங்க அப்பாவோட பெரியப்பா ஜெயராம் வடிவத்தில். ஜெயராம் ஒரு டாக்டர், சொந்தமா ஒரு லேபரேட்டரி வச்சிருந்தார். அதுல மருத்துவ சம்பந்தமா என்னெல்லாமோ ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஆராய்ச்சி கூடத்துல உங்க அப்பா அந்த ஜெயராமனுக்கு அசிஸ்டண்டா இருந்தார். என்ன ஆராய்ச்சி பண்றாருன்னு சொல்ல மாட்டாரு. கேட்டாலும் சரியான பதில் கிடைக்காது. நாள் கணக்குல அங்கேயே இருப்பாரு. நாடாறு மாசம் காடாறு மாசங்கிற மாதிரி. இப்போ பாருங்க, நாடு 6 மாதம் காடு 6 மாதம்னு ராஜாக்கள் இருப்பான். அதே மாதிரி வளர்ப்பிற போது இங்கே வந்து உட்காந்துக்குவேன். தேய்பிற போது தான் ஆற்றுக்குள்ளே வருவேன். சில சமயம் உக்ரகமாக இருக்கேன், சில சமயம் சாந்த ஸ்வரூபியாக இருக்கேன். புரிஞ்சுக்கவே முடியலையே. ருதுக்கள் மாறுற மாதிரி மனுஷாலுடைய சுபாவங்கள் மாறிண்டே இருக்கும். சுகம் துக்கம், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, இதையெல்லாம் சமமா பாவிக்கிறவன் தான் சித்தப்பிரக்யன். இந்த நிலையை தான் எல்லாரும் அடையணும். அதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில மட்டும் எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னா இந்த பூலோகமே தலைகீழா மாறிடும். நாள் கணக்குல அங்கேயே இருப்பாரு. நாடாறு மாசம் காடாறு மாசங்கிறவன். ஜெயராமனோட புள்ள மகாதேவன். அவனோட சம்சாரம் பார்வதி. அப்போ அவன் நிறமாச கர்ப்பிணியா இருந்தா. உங்க அப்பாவும் மகாதேவனும் அண்ணன் தம்பி முறை. ஒரு நாள் வழக்கம் போல உங்க 2 பேரையும் மடியில போட்டு தட்டி தூங்க பண்ணிட்டு இருந்தாரு உங்க அப்பா. ஆனா முகத்துல ஏதோ ஒரு பீதி, கலவரம். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆபத்து, பெரிய ஆபத்து வரப்போகுது, இதை தடுத்து நிறுத்தணும். 2 பேருக்கும் ஏதோ ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது. என்னைக்குமே நம்ம வீட்டுக்கு வராத ஜெயராம் வந்தாரு. டேய் சுந்தரேசா, வெளியே ஏதாவது சொன்ன கூண்டோட கைலாசம். என்னோட மறுபக்கம் உனக்கு தெரியாது. You don't know the other side of me. You don't know the other side of me. You don't know the other side of me. என்னோட மறுபக்கம் உனக்கு தெரியாது. You don't know the other side of me. அப்படின்னு மிரட்டிட்டு போனாரு. அபாண்டமா எல்லாரும் பழி போட்டுட்டாங்க. உண்மை அவருக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். வெளியில கொலவெறியோட எல்லாரும் நின்று இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க
பெண்கட்டு வழியா அவர் ஓடிட்டு உங்க அப்பா என்கிட்ட பேசின கடைசி வார்த்தை, நான் எந்த தப்பும் பண்ணல. ஜெயராம் பெரியப்ப தப்பு பண்ணிட்டு பழிய என் மேல போட்டாரு. குழந்தைகளை பத்திரமா பாத்துக்க, நான் வந்துடுவேன், கண்டிப்பா வந்துடுவேன். அடுத்த நாளே மறுபடியும் அந்த வெறி பிடிச்ச கும்பல் வந்தது. வீட்டுக்கே நெருப்ப வச்சிருவோன்னு பயமுறுத்தினாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே ஒரு பொட்டி, அதுல சில துணிமணிகள், உங்க அப்பாவோட போட்டோ, அது தவிர இந்த ராமர் படம்.